உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த துலா ராசி நேயர்களுக்கு. துலா ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, வாங்க பார்ப்போம். டென்ஷன் ஆகாதீங்க. குரு 10ல் தான் போயிருக்காரு, ஒன்றும் ஆகாது. என்னமோ குரு 10ல் போயிட்டாரு, பதவி பறி போகும் ஏற்கனவே, அதெல்லாம் இல்லை. நோ புலம்பல், நோ டென்ஷன். ஓகே, உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன். குரு நல்லது பண்ணுற பிளானட்டே இல்லை. அவர் 10ல் உட்காந்தா என்ன, 11ல் உட்காந்தா நம்மளுக்கு என்ன வந்தது? அதனால் நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு மாதம் செம்மையாக இருக்க போகுது. என்னதான் பிரச்சனை பண்ணாலும் கூட நம்ம அப்பா இருந்தாரு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு தோணும்ல. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, மாட்டிக்கிட்டோம், தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப பிடிச்சவங்க இருந்தால், நம்மளை கொண்டாடுறவங்க இருந்தால் நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த தடவை 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருந்தாலுமே, குருவோடு சேர்ந்து ஒரு 8 நாள்லேயே இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு உங்கள் ராசிநாதன் வந்து அமர போகிறார். வேறு என்ன சாமி வேணும்? சூப்பராக இருக்க போகுது. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அப்படியே ஒரு, நான் சொன்னேன்ல, இந்த சுறுசுறுப்பு, துடுதுப்பு, இதெல்லாம் எங்கே தான் போச்சுன்னு தெரில. இத்தனை மாதம், இந்த மாதம் அப்படியே டக்குன்னு ஒரு, ஏன்னா 10ஆம் இடம் இல்லையா, வேலைன்னு அப்படியே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இந்த தடவை துளாராசிக்காரர்கள் ஓட போகிறீங்க. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது ஒரு பொன்னான மாதமாக இருக்க போகுது. எது வேலையோ அதை பண்ணுவீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு படிக்கிறதா வேலைன்னா படிப்புலேயே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு ஒரு படித்த படிப்புக்கான வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான பற்றியுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன வேணுமோ அதற்கான ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. இதுதான் முக்கியம். ஏன்னா எங்கேயாவது எதையாவது யோசிச்சுட்டு வர்ற வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இருக்காம, அப்படி போட்டோமா மீனை பிடிச்சோமா அப்படின்னு இருக்கணும்ல. அப்போ இந்த தடவை நீங்கள் போடுற தூண்டில்ல திமிங்கலமே மாட்ட போகுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. நீங்கள் சும்மா அந்த உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குது. துளாராசிக்காரர்களுக்கு என்ன தான் ஏன் பிடிக்க மாட்டேன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் கீழே அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ஒரு மாதிரி தசா புத்தி இருந்ததுன்னா சில பேருக்கு சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணமே தவிர, இந்த கோச்சார கிரகங்கள் எனக்கு தெரிஞ்சு பெருசாக நெகட்டிவ் பண்ண அதை பற்றி இம்பேக்ட் பண்ணும். நான் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிட்டே இருக்கேன், இந்த கோச்சார கிரக பலன் அப்படின்றது இந்த இப்படி இருக்குது. இது இந்த மாதம் இதெல்லாம் பண்ண காத்துட்ருக்கு. உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் ஒத்துழைக்குன்னா இது அதை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். நான் மட்டும் இல்லை, எல்லா அஸ்ட்ராலஜரும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து சுறுசுறுப்பு அதிகமாக இருக்குது. சோம்பேறித்தனமாக இருந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த மாதம் டக்குன்னு வேலை ஓடும். ஹெல்த் வைஸ் இருந்த பிணிகள் நீங்கும். நான் அப்படி தான் சொல்லுவேன். அதை ரொம்ப ஒரு மாதிரி அங்கங்கே வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னு தெரியல, டயர்டாக இருக்குது, அசதியாக இருக்குது, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சொல்ல தெரியல, வெளில சொல்லவும் முடியல, ஆனாலுமே ஒரு மாதிரி இருக்குது. உடலாலும் சரி மனதாலும் சரி ஒரு மாதிரி இருக்குன்ற நினப்பெல்லாம் மாறி கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதம் ஃபுல்லாமே எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். ராசிநாதன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்து அப்படியே சனியோட வீட்டை பார்க்க போறார். அந்த சனி போய் நம்மளுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்பயுமே 3, 6, 11ஆம் இடங்கள்ல சனி இருக்கும்போது வலுத்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது துளாராசிக்காரங்க சனி எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுப்பார். அப்படி 4ஆம் இடத்துக்கு பார்வை. 4ஆம் இடம் தாங்க சுயம். 10ல் உட்காந்து 4 பார்ப்பாருங்க. அதே மாதிரி குரு 10ல் உட்காந்து 4 பார்க்க போறாரு, 2 பார்க்க போறாரு, 6 பார்க்க போறாரு. வேற என்ன சாமி வேணும்? இதுதான் வேணும். ஒரு மனுஷனுக்கு இந்த 2, 6, 8, 10 இந்த இடங்கள் இயங்கணும். அர்த்த திரிகோணம்னு பேர். இது இயங்கணும். இது இயங்கினாதான் வாழ்க்கைக்கான அர்த்தம். வாழ்றதுக்கான அர்த்தமே என்ன? பணம் சம்பாதிக்கிறது, பேர் சம்பாதிக்கிறது, புகழை சம்பாதிக்கிறது, அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்கிறது, இப்படி வாழணுன்ற மாதிரி இதுதானே அர்த்தம் வாழ்க்கைக்கு. அந்த அர்த்த திரிகோணம்னு பேர். அது பேரெல்லாம் தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம் நம்ம ஆட்கள் பிரித்து வச்சிருக்காங்க. அதில் இதெல்லாம் இயங்க போது யாருக்கு? துளாராசிக்காருக்கு. 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. குடும்பத்திற்கான வருமானம் அபரிவிதமாக இருக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்குவதற்கான மாற்றங்கள் உருவாகும். ஆனால் அவன் இந்த 10ல் இருக்க குரு அவரோட இம்பேக்டை கொடுப்பார்ல. ஏற்கனவே ஒரு வேலை இருக்குது, கிடச்சிருக்குன்னா மட்டும் விட்டுட்டு மாறுங்க. இல்லாட்டி ஒரு 3 மாதம்ப்பா,
அவ்வளோதான். இந்த தடவ குரு பெருசா அங்கலாம் உட்காந்து உங்கள டார்ச்சர் பண்ண மாட்டார். அப்படியே கீழ இறங்கி சிவராஜ யோகத்தோடு இயங்குவார். எப்ப? அக்டோபர் மாசம் கீழ வந்துருவாரு. அப்ப வந்தப்புறம் ஜாலியா கெத்தா காலர தூக்கி விட்டு நடக்கலாம். அதனால ஒரு 3 மாசம் வேலையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு நெனச்சா, தயவு செஞ்சு இந்த வேலைய வச்சு தான் உங்களுடைய வாழ்வியல் இருக்கு அப்படின்ற மாரியான அமைப்பு இருக்கிறதுனா, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, நிதானமா செயல்படுங்க. ஏன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே குரு வேலைய காட்டுவார். ஏன்னா கூட வேற சுக்கிரன் இருக்காரா, "நீ எப்படி துலா ராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ண போச்சு? நான் தான் டார்ச்சர் பண்ணுவேனே, நீ எப்படி பண்ணுவேன்ற?" மாரி ஒரு மாரி கிரக யுத்தம் நடத்திட்டு இருக்காரு. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் என்னதான் சுக்கிரன் போராடினாலுமே, நம்ப கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னா, குருவால ஒண்ணுமே பண்ண முடியாது. சிம்பிள். ஓகே. அதனால இந்த தடவ கொஞ்சம் வேலையில் மட்டும் கவனத்தோடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நெறையா குருமார்களுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கும். 4ஆம் இடம் இயங்க போது, சுயம் இயங்க போது, நிலைத்த வீடு மகர வீடு. அந்த வீட்டுக்கு பார்வை கிடைக்க போது. 1ஆ, 2ஆ, 3ஆன்ற மாரி 3 கிரகங்களுடைய பார்வை. சொல்லும்போதே அதுவும் 3மே சுபத்துவமான எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? இந்த தடவ உலகத்துக்கே சரி, இந்த 3 சுபத்துவ கிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன். இந்த 3மே முழு சுபர். எதுவுமே பாவி கிடையாது. இந்த 3 சுபத்துவமான கிரகங்கள் சேர்ந்து டைரக்ட்டா மகரத்த பாக்குது. அது வேற லெவல். எல்லாருக்குமே தொழில்ல ஒரு மேன்மை கிடைக்க போது, தொழில்ல ஒரு நிம்மதி கிடைக்க போது. அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லவா வேணும்? சுயம் சார்ந்த இயக்கம் இருக்கும். உடைமைகள் கிடைக்கும். நெறைய பேருக்கு எனக்குன்னு சில விஷயங்கள் கிடைக்கும். உங்களுக்குன்னு சில உடைமைகள் 4ஆம் இடம் தான் சொக்காங்க. ஜூன் மாசம் ஆரம்பிக்கும்போது ட்ரெஸ் வாங்குவீங்க நெறைய பேர். ஆச்சு இது எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ட்ரெஸ் வாங்கி குடுப்பாங்க. உங்க அப்பாவே, உங்க அம்மாவோ, நீங்களோ போயி 4ஆம் இடம் தான் சொக்காய். ஆடை எடுப்பீங்க. குரு எடுக்க வைப்பார். சுக்கிரனும் சேர்ந்து நல்லா அழகு சார்ந்த நல்ல மால்லலாம் இருக்கிற மாரி பெரிய பெரிய கடையில போய் உங்கள ட்ரெஸ் வாங்க வைப்பார். இல்ல ஃபேஷன் ஐட்டம் வாங்க வைப்பார். பெண்களா இருக்கிற பக்கத்துல காதுக்கு, கழுத்துக்குலாம் மணிகள்லாம் வாங்க வைப்பார். இதெல்லாம் நடக்கும். ஏன் போன மாசம் நடக்கலையான்லாம் கேட்காதீங்க. இதுக்கு கிரகம் இயங்குமா? இதுக்கும் தான் கிரகம் இயங்கும். அதே மாரி 4ஆம் இடம் தான் எண்ணங்கள். அப்ப எண்ணங்கள் ஃபுல்லாமே கொஞ்சம் வலிமையா இருக்கும். ஜெயிச்சிரணும். இது மட்டும் தான் துலா ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஓடும். ஏன்னா, எப்பயுமே இந்த துலாம் வீடு எனக்கு ரொம்ப புடிச்ச வீடு. ஏன்னா, அப்படியே ஒரு மாரி சொஃபஸ்டிகேட்டடா, ஜாலியா பார்த்துக்கலாம். அப்படின்னு அலட்டிக்காம இருக்கக்கூடிய ஒரு ராசி துலாம். இந்த தடவ அப்படியே கீ குடுத்த பொம்மை மாரி அடுத்துன்னு ஓட வைக்க போறாரு. நெறைய வாழ்க்கையோட சூட்சமங்கள சொல்லிக் குடுத்திருந்தது ஒரு 3, 4 மாசம். இப்ப அதோட பாதையில பயணிக்க ரொம்ப மெச்சூரிட்டியா இயங்குவீங்க. ரொம்ப மெச்சூர்டா சில விஷயங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க துலா ராசிக்காரங்க இந்த மாசம். அதுவே வந்து வீட்ல இருக்கவங்கள வியக்க வைக்கும். குழந்தையா இருந்தா கூட ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கும். இந்த மெச்சூரிட்டிய குடுக்குறது குருவோட பார்வை. ஏன்னா 4ஆம் இடம் தான் உங்களுக்கான மெச்சூரிட்டி. சுயம் இயங்குதல் நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பாஷையில சொன்னா மெச்சூர்டா நடந்துக்கிறது. ஹேண்டிலிங் பவர். அது பீப்பிள் ஹேண்டிலா இருந்தாலும் சரி, மணி ஹேண்டிலா இருந்தாலும் சரி, டைம் மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இந்த துலா ராசிக்காரர்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவா பண்ணுவீங்க. ஏன்னா சூரியன் அமரக்கூடிய இடமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களோட இன்னொரு வீட்ல தான் சூரியன் உட்கார்ந்திருக்காரு. அடுத்து புதனோட வீட்டுக்கு போறார். அந்த புதன் வந்து 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய 4ஆம் இடத்த பார்ப்பார். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருக்கும். நெறைய பேருக்கு டாக்குமெண்டோட கனெக்ட் ஆகும். புள்ளைங்க நல்லா எழுதுவாங்க. நெறைய எழுத்து பணி எழுதி பார்ப்பீங்க. சில விஷயத்த எழுதி செக் லிஸ்ட் போடுவீங்க. இல்லையா, இனிமே இந்த ஒரு மாதம் இத ஒரு ஃபார்முலாவ ஃபாலோ பண்ணுங்க. செக் லிஸ்ட் எழுதி வச்சு டிக் பண்ணி பாருங்க. மாசம் 30ஆம் தேதி முடியறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 20 விஷயம் சக்சஸ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த தடவை எழுதக்கூடிய எழுத்தின் மூலமாக இயங்கக்கூடிய அத்தனை வேலையும் துலாத்துக்கு சக்சஸ். அதனால நெறைய விஷயத்த உங்களோட விஷஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் அப்படியே கேட்டு இந்தான்னு குடுத்துரும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் துலா ராசிக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேற போகுது. 2வது பிரச்சனைலேருந்து வெளில வர போறீங்க. 3வது மிக சரியான விஷயம் தெரியுமா? பொன்னன்னு பேரு நகை. யாருக்கு? குருக்கு. யாரெல்லாம் நகை வச்சிருக்கீங்களோ, கடன் அடமானம் வச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் மீட்டெடுப்பீங்க. அதற்கான காசு கிடைக்கும். எப்பயோ எங்கேயோ குடுத்த பணம் திரும்ப வரும். நெறைய பேருக்கு லோன் கிடைக்கும். கடன் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கடன் வாங்கி தான் ஒண்ணு பண்ணணுன்ற மாரி இருக்கக்கூடிய நேரத்துல, ஏதோ ஒரு கடைசி நேரத்துல காசு வந்து கடன் வாங்காத நிலைமைகள் நடக்கும். இதெல்லாம் இந்த தடவ துலாம்க்கு அந்த பிளெஸ்ஸிங்க நீங்க ஃபீல் பண்றதுக்காக பிரபஞ்சம் குடுக்கக்கூடிய
காரணிகள் நல்லது நடக்காட்டி பரவாயில்லங்க. கெட்டது நடக்காம இருந்தா போதும்ல. இந்த தடவ கெட்டதே நடக்க போறதில்ல. நல்லதும் நியூட்ரலா இருக்க போகுது. ஸோ பெருசா ஒண்ணும் நெகட்டிவா இல்ல துலா ராசிக்காரர்களுக்கு. வேலையில இருந்த பிரச்சனை சரியா போது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சுறுசுறுப்பையும், சோம்பேறித்தனம் இல்லாத சுகமான வாழ்வியை வாழ்வதற்கான அடித்தளம் போடக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போகுது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஞாபக மறதி அபரிவிதமா இருக்கும். என்ன படிச்சாலும் மறந்து போச்சுன்றவங்க, இல்ல ஏதோ ஒண்ணு இங்க சொல்லிட்டு நெறைய துளாராசிக்கார பிள்ளைங்க இதுவரைக்கும் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, வீட்ல நல்லா படிக்குங்க. ஆனா எக்ஸாம்ல போய் கோட்ட விட்டுரும். அந்த நேரத்துல அந்த புதன் வேலை செய்ய மாட்டான். இப்போ அது கரெக்ட்டா பக்காவா பிளானிங்கா வேலை செய்யும். படிக்கிற பிள்ளைங்களுடைய மூளை அபரிவிதமா இயங்கும். ஏன்னா சுயம் இயங்க போகுது. 3 சுபத்துவ கிரகங்கள் பார்க்க போறாங்க. வேற என்ன வேணும்? சூப்பரா இருக்கு. ஸோ அதனால பெருசா நெகட்டிவா ஒண்ணுமே இல்ல. நெறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிப்பீங்க. வாத்தியார் வேலைக்கு யாரு ட்ரை பண்றீங்களோ, நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் மாரி எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்களோ, ப்ரொஃபஸரா இருக்கிறதுக்கு, மேற்படிப்பு, பிஹெச்டி படிக்கிறதுக்கு, அப்ரூவலுக்கு இதெல்லாம் சூப்பரா சக்சஸ் யாருக்கு? துலாமுக்கு. கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, உங்க தசாபுத்தி நல்லா இருக்கு. உங்களுடைய ஜாதக அமைப்பு அதற்கான வலுவையில இந்த மாதம் அதற்கான ஆரம்பமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நெறைய பேருக்கு வேற வேற இடம் மாறி, வேற வேற உத்தியோகம் மாறுவீங்க. ஏன்னா 10ல் குரு பதவியெல்லாம் பறிக்க மாட்டாரு. உச்ச குருவா இருந்து பதவியில ஒரு மாற்றத்தை குடுப்பாரு, ப்ரமோஷன குடுப்பாரு. அப்ப இதுவரைக்கும் இங்க இருந்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்க போறீங்க. ஸோ நம்புங்க. நான் நம்புறேன்ல சூப்பரா இருப்பீங்கன்னு. நல்லா இருக்க போறீங்க. கவலையெல்லாம் பட வேண்டாம். 20லேருந்து 40 இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு நெறைய ஊர் சுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும். என்ன மேடம் இப்பதான் பொறுப்பா இருப்பீங்க நீங்க. ஆமா. அலைச்சல் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். சில பேருக்கு வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணுன்ற எண்ணங்கள் மேலும் உங்களுக்குன்னு சில விஷயத்த பண்ணிப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, உங்களுக்கு பிடிச்ச தூக்கம், உங்களுக்கு பிடிச்ச சோஃபால உட்கார்றது, இது எல்லாமே ஆசை. சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும். குட்டி குட்டியா ஒரு ஆசை இருக்கும் நம்மளுக்கு. அந்த குட்டி குட்டி ஆசையெல்லாம் இந்த தடவ நிறைவேறும். நெறைய இந்த தடவ புளிப்பு சம்மந்தமா பொருள் எடுத்துப்பீங்க. நெறைய பேர் இந்த லெமனோட கனெக்ட் ஆவீங்க. புளிப்பு பண்டம் எடுத்துப்பீங்க. இதெல்லாம் சுக்கிர காரகத்துவங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன குடுக்கும் இந்த தடவ. நெறைய துலா ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ இன்னைக்கு நான் வீட்ல பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த வீடியோ பார்க்கும்போது நெறைய லெமனோட கனெக்ட் ஆயிருக்கும். இல்ல முடிச்சுட்டு அடுத்த நாள் லெமன் சாதம் வீட்ல பிளான் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஏன்னா இதெல்லாம் கிரகம் இயக்கும். ஒரு அசைவு கூட கிரகத்தோட ஆளுமை இல்லாம நடக்காது. அனுபவிச்சனால நான் சொல்றேன் இது. நெறைய இந்த தடவ அதே மாரி லெமனையும் சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். துலாமுக்கு இந்த தடவ. ராஜகனி உங்களுக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்கும். ஓகே. 40லேருந்து 60 இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனை சரியாகும். பிஸ்னஸ் பண்றீங்க, கமிஷன் ஏஜென்ட்ஸ் முறையில பிஸ்னஸ் பண்றீங்க, பேங்கிங்ல ஒர்க் பண்றீங்க, அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க, நிதி சார்ந்து இருக்கீங்க, ஏன் வட்டிக்கு வரக்கூடிய வேலை பார்க்குறீங்க. யாராக இருந்தாலுமே லாபங்கள் அதிகரிக்கும். வெள்ளி நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பிறக்கும். வெள்ளி வாங்குவீங்க. இல்ல ஏதோ ஒரு வெள்ளி கிஃப்ட் கிடைக்கும். துலாமுக்கு வெள்ளி சம்மந்தப்பட்டு இயங்கும் இந்த தடவ. காசு நெறைய இருந்தா தங்கமே வாங்குவீங்க. ஆனா இப்ப விக்கிற விலையில தங்கம் வாங்கிச்சுன்னு சொல்லி நான் எதுக்கு கமெண்ட்ல திட்டு வாங்குறது. அதனால வெள்ளி கன்ஃபார்ம். வசதி இருக்குன்னா தாராளமா தங்கம் வாங்கிக்கங்க. தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பையும் பிரபஞ்சம் உருவாக்கும். இல்லையா உங்க வீட்ல யாராவது வாங்குவாங்க. அதற்கான வாய்ப்பை இந்த தடவ குடுக்கும். ஓகே. ஸோ 60 வயது தாண்டினவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகும். இந்த தடவ கொஞ்சம் அதில கவனமா இருக்கணும். கொஞ்சம் லேடி டாக்டர பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும். சில பேருக்கு பல்லு பிரச்சனை. ஏன்னா, செவ்வாய் உட்காந்து உங்கள தான் பார்த்துட்டு இருக்காரு. 20ஆம் தேதி வரைக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளத்த குடுப்பாரு. இல்ல ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்னு பிரச்சனை குடுப்பாரு. அதனால அதில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போறது, எலும்பு தேய்மானம் வருது, எலும்பு பிரச்சனை, இல்ல பல்லு பிரச்சனை இதெல்லாம் நடக்கும். இன்னும் சில பேருக்கு பல்ல ரத்தம் வர்றதுக்கான ரத்தமெல்லாம் செவ்வாய். ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல டூத் பேஸ்ட்லாம் மாத்தி பயன்படுத்துனீங்கன்னா போதும். ஏன்னா கிரகங்கள் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான் பெருசா ஒண்ணும் நெகட்டிவா ஒண்ணுமே இல்ல. இது மட்டும் தான். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய பேர் குதிரை பார்ப்பீங்க. குதிரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய குதிரை பார்க்கறது, அதுவும் வெள்ளை கலர் குதிரை, சாம்பல் நிற குதிரைலாம் பார்ப்பீங்க.
நிறைய குதிரை பார்க்கும்போது உங்களுக்கான வேகம் அதிகரிக்கிறது என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இது நிகழப்போகுது. எப்படி குதிரை கடிவாளம் கட்டின மாரி அது ஃபோக்கஸ் பண்ணுதோ, அது மாரி வேலையில நீ ஃபோக்கஸ் பண்ணு, ஜெயிச்சிடுவ அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகவும் இந்த குதிரை பார்த்தல் என்ற நிகழ்வு துலாம் ராசிக்கு நிகழ காத்திருக்கிறது. என்ன தெய்வத்த வழிபாடு பண்ணலாம்? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, அதை தாண்டி வாராகியோட வழிபாடு. வாராகிய பிடிச்சுக்கோங்க துலா ராசிக்காரங்க, வேற எதுவுமே வேண்டாம். ஆழ்ந்து துளைந்து மூலாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரே ஒரு அம்பாள் வாராகி தான். மூலாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மத்த எல்லாமே இயங்கும். ஷேக் ஆகாம அங்க புடிச்சு வைக்கணும். அப்போ வாராகியை வழிபாடு பண்ணக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.